ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரூர் சம்பவம் குறித்து பார்த்தீங்கன்னா, விஜய் மேலே வந்து தப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து இன்னும் மக்களை வந்து சந்திக்கலை, அதற்கான அந்த ஒரு தீவிரத்தை அவர் வந்து காட்டலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தான் விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்க வந்து முன் வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஜய் வந்து இன்னும் கண்டுக்காமல் இருக்கும் பட்சத்தில் தற்போதைக்கு வந்து வீடியோ காலில் மட்டும்தான் விஜய் வந்து பேசியிருக்காரு. இன்னொரு புறம் வந்து கிடைச்ச இடங்களெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி செந்தில் பாலாஜி அடித்து நவுத்திட்டு இருக்காரு. ஏன்னா வந்து இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 41 பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க, 50க்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைஞ்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அரசு தரப்புலேருந்து உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. அன்றைய தினத்தில் அந்த நிவாரணத்தை வந்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு புறம் வந்து 50க்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களாம் வந்து நல்லபடியாக வீடு திரும்பின உடனே அவங்களுக்கு நிவாரணமாக 1 லட்சம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ காயமடைஞ்சவங்க எல்லாருமே வந்து சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பிட்டாங்க. அவங்கள போயிட்டு நேரில் செந்தில் பாலாஜி வந்து சந்திச்சிருக்காரு. அந்த நிவாரண தொகையான 1 லட்சத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்த சமயத்தில் இரவு முழுக்க செந்தில் பாலாஜி கரூர் அரசு மருத்துவமனையில் தான் வந்து முகாம் பெற்றிருந்தார். அதே மாதிரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்களுக்கும் எந்த கட்டணமும் இல்லாமல் உடனடியே தேவையான சிகிச்சை வந்து வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து உறுதி பண்ணார். ஸோ இந்த கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் அவருக்கு வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு புறம் வந்து செந்தில் பாலாஜி இந்த கரூர் விஷயத்தில் ஸ்கோர் பண்ணாலுமே கூட அவருக்கு வந்து திரும்ப அமைச்சர் பதவி கிடைக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து மேலும் வந்து சிக்கலாக வந்து மாறி இருக்கு. தமிழகத்தில் முந்தைய அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி. அப்போ வந்து லஞ்சம் வாங்கிட்டு அரசு காலி பணியிடங்களை வந்து நிரப்புனார் அப்படின்னு அவர் மேலே புகார் வந்து எழுந்துச்சு. இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணாங்க. மேலும் வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணி சிறையில் வந்து அடைச்சாங்க. ஒரு வருஷம் சிறையில் இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்தாங்க. ஜாமீன் வழங்கின அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா திரும்ப அமைச்சராக செந்தில் பாலாஜி வந்து பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து தொடரப்பட்ட ஒரு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஒக்கா அப்படிங்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வந்து அமைச்சர் பதவியிலேருந்து விலக வந்து உத்தரவிட்டுட்டாங்க. இதை வந்து எதிர்த்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து திரும்ப வழக்கு தொடுத்தாங்க. அதில் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலேருந்து வந்து ராஜினாமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டாங்க. செந்தில் பாலாஜி வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு புதிய மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணார். அதில் வந்து பதவியிலேருந்து விலக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து முந்தைய உத்தரவில் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். இப்போ இந்த வழக்கு விசாரணை திரும்ப வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு. அதில் வந்து செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து ஆஜரான மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் வந்து என்ன கேட்டிருப்பாருன்னா, செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக பதவி ஏற்றதற்கு ஏப்ரல் 28ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவில் எந்த தடையுமே வந்து விதிக்கலையே, நீங்கள் அது குறித்து ஒரு வார்த்தை கூட வந்து இடம்பெறலை, நீதி விசாரணையில் இருக்கிறவங்க அமைச்சராகக்கூடாது அப்படின்னு எந்த நீதிமன்றமும் வந்து தடுக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து வாதிட்டு இருந்தார். அப்போ வந்து குறுக்கிட்ட நீதிபதி சூரியகாந்த் வந்து அமைச்சராக வந்து பொறுப்பேற்கக்கூடாது அப்படின்னு எந்த நீதிமன்றமும் வந்து தடுக்கலை. ஆனால் அதே சமயம் ஜாமீன் கிடைச்ச அடுத்த நாளே அமைச்சராக அவர் வந்து பதவி ஏற்றது தான் இங்கே பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அப்போ வந்து அமைச்சர் அப்படிங்கிற செல்வாக்கை வந்து பயன்படுத்தி வழக்கு விசாரணையை திசை திருப்ப வாய்ப்பு இருக்குது. சாட்சிகளை கலைப்பதற்கும் வந்து சந்தர்ப்பம் வந்து ஏற்படும். அதை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு தான் செந்தில் பாலாஜி வந்து சிறைக்கு போகிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து முன்னாடி நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி வந்து குறுக்கிட்டு பேசியிருந்தார். அதே மாதிரி இந்த விஷயத்தில் எதிர் மனுதாரர்கள் சார்பில் வந்து ஆஜரான சோசிலிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மற்றும் வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் இவங்க 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக நீடிச்சார் அப்படின்னா வழக்கு விசாரணை வந்து திசை திருப்பிடுவார், சாட்சிகளை வந்து கலைச்சிடுவார். அதுக்காக தான் அமைச்சர் பதவியாக ஜாமீனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு இந்த நீதிமன்றம் வந்து எச்சரித்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு கபில் சிபல் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நாங்கள் வந்து இந்த மனு வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி திரும்ப அமைச்சராக முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு. நன்றி.